ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். தாத்தா ரொம்பவே சோகமாக இருக்க பார்த்துட்டு சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கிட்டக்க போய் ஏன் தாத்தா ஒரு மாதிரி ஆக்கிங்க, என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா இருந்துட்டு சொல்கிறாங்க, நீ ஏப்பா என்னை காப்பாற்றுனீங்க, என்னை ஏன் பிழைக்க வச்சிங்க, என்னை அப்படியே விட்டுருக்கலாம்ல, நான் போய் நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தாத்தா, நான் உங்கள் மனசு போல தான் நடந்துக்கிறேன், எதுக்கு தாத்தா இப்போ திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கல, எனக்கு மனசே சரியில்லை, நான் இப்படியே போயிடலான்னு தோணுது அப்படிங்கிறாங்க. வீட்டில் எந்திரிச்சா தினைக்கும் ஒரு பிரச்சனை வருது, ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறாங்க. எங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, நாங்கள் எங்களை மதித்ததெல்லாம் ஒரு காலம் அப்படிங்கிறாங்க. தாத்தா அப்படிலாம் நினைக்காதீங்க தாத்தா, உங்கள் பேச்சுக்கு நான் இன்னைய வரைக்கும் மதிப்பு கொடுக்குறேன் தாத்தா, நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தோட குல விளக்கு, ஆணி வேறு, உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கப்பா, நம்ம ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. சரி போகலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. எல்லாரும் சித்ராதேவி கௌதமும் அவ்வளோ பெருமையாக கிளம்புறாங்க. வீட்டிலேருந்து அப்படியே ஜாலியாக போய் டூர் போயிட்டு வருவோம், மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட மகாநதி குடும்பம் வருது. 2 குடும்பமும் ஒன்று சேர்றாங்க. அதை விட பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, 2 தாத்தாக்களுமே பாலிய சிநேகிதர்களாம். 2 பேரும் பார்த்துட்டு டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பி மூடில் இருக்காங்க. 2 பேருமே பழைய காலத்து வாழ்க்கையை பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க நிகழ்வு காலத்து எல்லாம் பேசிக்கிறாங்க. மையம் எத்தனை மரும பேரம்பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறமா காவேரி அவங்க விஜயை பற்றி சொல்கிறாரு அந்த தாத்தா. இந்த தாத்தா சூர்யாவும் மகாவும் இப்படி இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. எப்படியாவது இந்த சுற்றுலாவில் 3 நாளைக்குள்ள இவங்களை 2 பேரையும் நல்ல மன ஒத்த தம்பதிகளாக ஆக்கி அனுப்பணும் அப்படின்னு பேசி பிளான் போடுறாங்க. அங்கெல்லாம் போட்டிகள் வைக்கிறாங்க. போட்டியில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அப்போ அவங்கவுங்க ஜோடி அவங்கவுங்க ஆடணும் அப்படிங்கிறாங்க. கங்கா இருந்துட்டு நான் ஆடலை அப்படிங்கிறாங்க. காவேரியும் விஜயும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மகாவும் சூர்யாவும் செம்ம சீனு போயிட்டுருக்கு. அவ்வளோ ரொமான்டிக்காக ஆடி தீர்த்துடுறாங்க. அதுக்கு முழு காரணம் தாத்தா பார்த்து ரசித்து சிரிக்கிறாங்க இல்லையா, தாத்தா சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் தாத்தாவுக்காக கொஞ்சம் ஆடேன், கொஞ்சம் ஒன்று பண்ணு, நீ உனக்கு தாத்தா மேலே உனக்கு உயிர் தானே, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு அப்படிங்கிறாங்க சூர்யா. சும்மா சொல்லவா முடியும், மகா தாத்தானா உயிரை கூட கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு செம்மையாக ஈடு கொடுத்து அவ்வளோ காதல் சீன் மாதிரி செம்மையாக 2 பேரும் கையில் அப்படியே தூக்கி தலையில் அப்படியே சுற்றிடுறாங்க. செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே எல்லாரும் வாவுன்னு சொல்லி கையை தட்டி வாயை பிளந்து பார்க்குறாங்க. இங்கே ஆடினதுலேயே மகா சூர்யா ஜோடி சூப்பர் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு செம்மையாக ஆடி முடிக்கிறாங்க. தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பேரனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸியா அப்படிங்கிறாங்க. இப்போ சந்தோஷமா தாத்தா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே சித்ராதேவி அப்படியே ஏற்றி விட்றாங்க ராஜலட்சுமிகிட்ட. ராஜலட்சுமி செம்ம காண்டில் இருக்காங்க. இவன் என்ன நம்மகிட்ட ஒன்று பேசுகிறேன், இங்கே ஒன்று பேசுகிறானே அப்படின்னு சொல்லி குழம்பி தள்ளுறாங்க ராஜலட்சுமி. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அங்கேருந்து கிளம்பையில் நல்லா மனசார மகாவை ஏற்றுட்டு வர போகிறாரா, இல்லை தாத்தாவுக்காண்டி நடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.